எஸ்எஸ்எல்சி தேர்வு முடிவுகள். முதல் 3 இடங்களை மாணவிகள் பிடித்தனர். பலே பலே, இந்த காலத்துல ஆம்பளை பசங்களோட பொம்பளை பசங்க நல்லாவே படிக்கிறாங்க. அடடே, நம்ம பையன் மாணிக்கம் கூட எழுதியிருக்கான்ல. 2 தடவையா கோட்டை விட்டுட்டான். இந்த தடவையாவது பாஸ் பண்ணிருக்கானான்னு பாப்போம். 1 2 3 4 5 8. அடப்பாவி பயலே, இந்த தடவையும் கோட்டை விட்டுட்டியா? இளைய மாணிக்கம், இளைய மாணிக்கம், வாழை இப்படி. அட வாழை இப்படி. ஏண்டா, உன் பரீட்சை நம்பர் 6532001 தானடா? ஆமா நைனா. அந்த நம்பர் இந்த பேப்பர்ல வராம ஓடி ஒளிஞ்சிச்சுன்னு தெரியுமாடா உனக்கு? தெரியும் நைனா. மூஞ்சில குத்து. மூதேவி மூதேவி, மாடக்குள மாடசாமியோட மகனாடா நீ, மகனாடா நீ. ஏங்க காலை வேளையில புள்ளிய திட்டிக்கிட்டே இருக்கீங்க? வாமா, மன்னார் சாமி பெத்தெடுத்த மங்கம்மா தேவி, உன் புள்ள என்ன பண்ணிவிட்டான்னு அவங்கிட்டே கேளு. ஏன் என்ன பண்ணிவிட்டான்? என்ன பண்ணிவிட்டானாவது? மறுபடியும் 3ஆம் தடவையா பரீட்சையில கோட்டை விட்டுட்டான். பேப்பர்ல நம்பர் வரல. ஏண்டா நைனா சொல்றது மெய்யாடா? மெய்யாடா? ஆமாம்மா. மூஞ்சில குத்து. மூதேவி மூதேவி, எப்படி வீராப்பா பதில் சொல்றான் பாரு. இவன் மீசையும் மைனர் சங்கிலியும் கூலிங் கிளாஸும் என்னமோ மைனர் மாதிரி. போது நிறுத்துங்க. நீங்களும் அந்த காலத்துல அப்படித்தான் இருந்தீங்க, மைனர் மாதிரி. இருந்த இல்லன்னு சொல்லல. ஆனா இவன் வயசுல எங்க அப்பாரு விட்டு போன மண்டியை ஒழுங்கா கவனிச்சுக்கிட்டு 1க்கு 2 லாபம் சம்பாரிச்சு 2 அக்காக்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். கடைசியில உன்னையும் கட்டி தொலைச்சுக்கிட்டேன். கசக்குதோ? ரோசாப்பூ மாதிரி ராசாவை பெத்து கொடுத்துருக்கானே, போதாதோ? ரோசாப்பூ அடி இது? காகிதப்பூ காகிதப்பூ, தருதல பையன். இது வரைக்கும் டியூஷனுக்கே 2000 ரூபாய் செலவு வச்சிருப்பேன். அதை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன பொட்டி கடை வச்சிருந்தா கூட 1க்கு 2 லாபம் சம்பாரிச்சிருப்பேன். ஆமா, நீங்க இப்படி பணம் நல்லதுனால்தான் கூட்டையும் கவனிச்சுக்கிறது இல்ல, புள்ளையும் கவனிக்கிறது இல்ல. அட்ராஸ் சக்க நானா? ஆம்பளைங்க பணம் சம்பாதிக்கத்தான் அலைவாங்க. நீ எதுக்குமா இருக்க? போத நிறுத்துங்க. புள்ளைய பிறந்த நாள் அதுமா திட்டிக்கிட்டே இருக்கீங்க. ஐயா, இன்னைக்கு எனக்கு பர்த்டேவா? அம்மா ஸ்வீட் பண்ணி கொடுமா, என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். சரிடா கண்ணா. மூஞ்சில குத்து. மூதேவி மூதேவி, உனக்கு எனக்கு பிறந்த நாள் வண்டிதான் ஒரு கேடு. அம்மா புள்ளிமா போய் இவன் பிறந்த நாளைக்கு ஒரு ஸ்வீட்டும் இவன் ஃபெயிலா போனதுக்கு ஒரு ஸ்வீட்டும் கொடுத்துட்டு வாங்க. போத நிறுத்துங்க. ஏண்டா ராசா, தமிழுக்கு ஒரு டியூஷன், கணக்கு ஒரு டியூஷன் தனித்தனியெல்லாம் வச்சுக்கிட்ட? ஆமாம்மா. அந்த வாத்தியாருங்க ஒழுங்கா சொல்லி கொடுக்கலையா? இல்லம்மா. பாத்தீங்களா, வாத்தியாருங்க ஒழுங்கா சொல்லி கொடுத்துண்டா நம்ம பையன் பாஸ் பண்ணிருப்பான்ல. வாமா, மன்னார் சாமி பெத்தெடுத்த மங்கம்மா தேவி, உங்க அப்பனை போலவே மத்தவன் பேர்லயே குத்தம் கண்டுபிடிக்கிறியே. போன மாசம் ஒரு சங்கதி நடந்தது, உனக்கு தெரியுமா? என்ன நடந்துச்சு? போன மாசம் ஆடி கிருத்திகை அன்னைக்கு கடையை பூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். வர்ற வழியில இவனோட கணக்கு வாத்தியார் என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டாரே பார்க்கலாம். உடம்பெல்லாம் வெலவெலத்து போயிடுச்சு. அப்படி என்னங்க கேட்டுட்டாரு? மூஞ்சிய சோகமா வச்சுக்கிட்டு, என்னங்க மாடசாமி, உங்க பொஞ்சாதி உங்களை விட்டுட்டு இப்படி அல்ப ஆயுசுல போயிட்டாங்களேன்னு கேட்டாரு. அட பாவி மனுஷா, அப்படியா கேட்டு விட்டாரு? நான் போயிட்டதா எந்த பயபுல சொல்லிச்சு? இதோ நிக்கிறே உன் ரோசாப்பூ ராசா கண்ணு, இந்த தருதல போய் தான் சொல்லிருக்கான். ஏன்டா அப்படி போய் சொன்ன? ஏன்டா போய் சொன்ன? ஏன்டா போய் சொன்ன? அவங்கிட்ட கேட்டா எப்படி சொல்லுவான்? எங்க அம்மா செத்து போயிட்டாங்க, என்னால ஒரு மாசத்துக்கு டியூஷனுக்கு வர முடியாதுன்னு டிமிக் அடிக்கத்தான். ஏன்டா நைனா சொல்ற நெசமாடா? நெசமாடா? நெசா மாடாவது? நெசமாவே அவன் மாடுதான். சூடு சொன்ன இல்லாத மாடு. தருதல போய தருதல போய. நைனா, என்ன நீ இப்படி திட்டிட்டா இருந்தானா இந்த வீட்டை விட்டு நான் ஓடி போயிடுவேன், ஜாகிரதா. எங்களை ஓடி போவ? எங்க ஓடி போவ? எங்க தாத்தா வீட்டுக்கு ஓடி போயிடுவேன். எங்க தாத்தாக்கு 3 தலைமுறைக்கு சொத்து இருக்கு, என்ன வச்சு காப்பாத்துவாரு. பாத்தியா மங்கம்மா, அந்த காலத்துல அப்பாரு வீட்டுக்கு போயிடுவேன் அப்பாரு வீட்டுக்கு போயிடுவேன்னு என்ன பயமுறுத்துவல. இப்போ ஓம் புள்ள ஒன்ன மாதிரியா என்ன பயமுறுத்துறான். தாய போல புள்ள. பாத்திரங்களுக்கு பேரு வெட்டலையா? பேரு வெட்டலையா? பேரு ஏங்க அந்த கூறார அந்த ஆளை கொஞ்சம் கூப்பிடுங்க. எதுக்கு? போன மாசம் வாங்கி வச்ச பாத்திரங்களுக்கு பேரு வெட்டணும். தம்பி, பாத்திரங்களுக்கு பேர் வெட்டுறாளு, இங்க கொஞ்சம் வாப்பா. ஐயா கூப்பிட்டீங்களா? தம்பி, நீதான் பாத்திரங்களுக்கு பேர் வெட்டுறன்னு கூவினியாப்பா? ஆமாங்க, நான் தான் கூவினேன். ஏன் தம்பி, பாத்திரத்தை கெடுக்காம பேர் வெட்டுவியா? ஓ, நல்லா பேர் வெட்டுவானுங்க. உளி என்ற கையில பாக வளைஞ்சு கொடுக்குமுங்க. நானும் தான் வெட்டுவேன், தட்டுல சோத்த வச்சா. மூஞ்ச பாரு. மூதே மூதே, அங்க போய் நில்டா. போதை நிறுத்துங்க. ஏன் தம்பி பக்கனே பேசுறியே? உன்னை பார்த்தா ஸ்கூல்ல படிச்ச போல மாதிரில இருக்குது. ஆமாங்க, படிச்ச போலதான், ஆனா இப்ப இல்லைங்க. ஏன்பா நீ படிக்கல? அது ஒரு சோகமான கதைங்க. ஒரு பயலோட கதை முடிஞ்சே போச்சு. உன் சோக கதையை கொஞ்சம் அவகிட்ட சொல்லுப்பா.
என்ற பேர் ராசுங்க. என்ற சொந்த ஊரு கோயம்புத்தூருக்கு பக்கத்துல உள்ள கிராமமுங்க. 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சானுங்க. அதுக்கு மேல வீட்டை விட்டு ஓடியான்ட்டானுங்க. அட நீ நம்ம பைய கேஸ்தானா? எதுக்குப்பா வீட்டை விட்டு ஓடியாந்த? நான் ஒரு சினிமா பைத்தியமுங்க. சினிமாவில் நடிக்கிறதுக்காக வீட்டை விட்டு மெட்ராஸ்க்கு ஓடியான்ட்டானுங்க. அட்ரா சக்கா நானா, நீயும் நம்மள மாதிரி தானா? தோஸ்தே தோஸ்தே, நானும் ஒன்ன மாதிரி பட்டா சினிமா ரசிகன். மூஞ்சில குத்து மூதேவி மூதேவி. ஓது நிறுத்துங்க. ஏன் தம்பி மெட்ராஸ்க்கு வந்து நடிக்க போகலையா? நடிக்க சான்ஸ் கோட்டு நிறைய கம்பெனிக்கு பண்ணனுங்க. அவங்க என்று மூஞ்சிய பார்த்து போட்டு படிப்பு முடிச்சு போட்டு வாடான்னு அனுப்பிச்சு விட்டாங்க. அப்ப நீ ஊருக்குள்ள போயிருக்கணும். ஏன் இங்கேயே தங்கிட்ட? எங்க குடும்பம் ரொம்ப பெருசுங்க. எனக்கு 7-8 உட பிறந்தவங்க. நான் தான் கடை குட்டி. அங்க இருந்து சொத்துக்கு கைட்ட போறதை விட இங்கேயே மானமா பாய்ச்சிக்கலாம் தான் தங்கி விட்டானுங்க. தம்பி இந்த பேரு வெட்டுற தொழில நீ இங்கதான் கத்துக்கிட்டியா? இல்லைங்க, எங்க கிராமத்துல கத்துக்கிட்டானுங்க. எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பாத்திர கடை இருந்துச்சுங்க. லீவு நாட்கள்ல அந்த பாத்திர கடைக்கு போய் கடைக்காரருக்கு கூட மாட ஒத்தாசை செய்வானுங்க. அங்கதான் இந்த ஈயம் பூசுற வேலை, பாத்திரங்களுக்கு பேரை வெட்டுற வேலை எல்லாத்தையும் கத்துக்கிட்டானுங்க. அன்னைக்கு விளையாட்டா கத்துக்கிட்ட அந்த கை வேலை இன்னைக்கு கை கொடுத்து உதவுதுங்க. பிச்சை எடுக்காம பிக் பாக்கெட் அடிக்காம மானமா வாயறதுக்கு கை கொடுத்து உதவுதுங்க. தம்பி உனக்கு தெரிஞ்ச கை தொழிலை வச்சுக்கிட்டு உழைச்சி சாப்பிடணுன்ற வைராகியம் உங்ககிட்ட இருக்கு. நீ சீக்கிரம் முன்னுக்கு வந்துடுவ. நானும் ஒண்ணுத்த பெற்றிருக்கேன் பாரு. இந்த பள்ளிக்கூடங்கள்ல படிப்போட உருப்படியா ஒரு கைத்தொழில் கத்து கொடுத்தா பயல்களோட வாழ்க்கைக்கும் சௌரியமா இருக்கும், எதிர்காலத்துக்கும் உதவியா இருக்கும். அந்த காலம் என்னைக்குதான் வரப்போதோ தெரியல. சரி சரி மங்கம்மா, அவனுக்கு பாத்திரத்தை எடுத்து போடு, பேர் வெட்டுடும். இதோ போடுறேங்க. இல்ல மாணிக்கம், மனசுக்குள்ள பெரிய ஹீரோ நினைப்பா. இங்க வாழ, நீ படிச்சு குப்பை கொட்டினது போறோம். நாளையில இருந்து கடையை வந்து ஒழுங்கா கவனிச்சுக்க, புரியுதா? சரி சரி. மூஞ்ச பாரு மூதேவி மூதேவி. தம்பி அந்த திண்ணையில உட்காந்து பாத்திரத்தை ஒழுங்கா பேர் வெட்டுப்பா. சரிங்க. இலே நீ அவங்க கூட உட்காரு, புரியுதா? சரி மங்கம்மா, நான் கொஞ்சம் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. தம்பி மாணிக்கம் ஒன்ற அப்பாரு கைத்தொழில பத்தி பெருமையா பேசி போட்டு போனார. அத பத்தி ஒரு பாட்டு இருக்கே, உனக்கு தெரியுமா? எனக்கு அந்த பாட்டெல்லாம் தெரியாது. சினிமா பாட்டை விட சும்மா சோக்கா பாடுவேன். உன்னை எடுத்து விட்டுமா? நீ பாட வேணாப்பா. கைத்தொழில பத்தி நான் பாடுறேன், நீ கேட்டுக்க. சரி தோஸ்து, நீ பாடு, நான் கேட்டுக்கிறேன். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள். விநாயக கடவுளே போற்றி, சிற்பரமோன தேவல் வாழ்க, ஆரணமுகத்தான் மலத்தாள் வெல்க, ஆரணமுகத்தான் அருட்பதம் வெல்க. உஜ்ஜயினி உஜ்ஜயகாரண
சக்தி உஜ்ஜயினி நித்ய கல்யாணி வாழி புன்னேந்து மகேஸ்வர தேவன் தோழி பதங்கள் பணிந்து துணிந்தனம் வாழி புன்னேந்து மகேஸ்வர தேவன் தோழி பதங்கள் பணிந்து துணிந்தனம் சத்யயுகத்தை அகத்திலிருத்தி சத்யயுகத்தை அகத்திலிருத்தி திறத்தை நமக்கருளி செய்யும் உத்தமி உஜ்ஜயினி நித்ய கல்யாணி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி உஜ்ஜயினி நித்ய கல்யாணி சொல்ல வல்லாயோ கிளியே சொல்ல நீ வல்லாயோ சொல்ல வல்லாயோ கிளியே கிளியே சொல்ல நீ வல்லாயோ சொல்ல வல்லாயோ கிளியே கிளியே சொல்ல நீ வல்லாயோ வல்லவேல் முருகன் தன்னை வல்லவே முருகன் தன்னை இங்கு வந்து கலந்து மகிழ்ந்து குலாவென்று வல்லவே முருகன் தன்னை இங்கு வந்து கலந்து மகிழ்ந்து குலாவென்று சொல்ல வல்லாயோ கிளியே கிளியே சொல்ல நீ வல்லாயோ அல்லி குளத்தருகே ஒரு நாள் அந்தி பொழுதினிலே அல்லி குளத்தருகே ஒரு நாள் அந்தி பொழுதினிலே அல்லி குளத்தருகே ஒரு நாள் அந்தி பொழுதினிலே அங்கோ முல்லை செடியதன் பார் செய்த வினை முற்றும் மறந்திட கற்றதனே என்று முல்லை செடியதன் பார் செய்த வினை முற்றும் மறந்திட கற்றதனே என்று சொல்ல வல்லாயோ கிளியே கிளியே சொல்ல நீ வல்லாயோ பாலை வனத்திடை தனை கைப்பற்றி நடக்கையிலே தந்தை பாலை வனத்திடை தனை கைப்பற்றி
வைத்து சொன்ன நியூதை மொழிகளை சிந்தை செய்வாயன்று சொல்ல வல்லாயோ கிளியே கிளியே சொல்ல நீ வல்லாயோ சொல்ல வல்லாயோ கிளியே வருவாய் 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 கண்ணா வருவாய் 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 கண்ணா வருவாய் 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 கண்ணா வருவாய் 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 கண்ணா உருவாய் அறிவில் பொழிவாய் கண்ணா உயிரின் அமுதாய் பொழிவாய் கண்ணா உருவாய் அறிவில் பொழிவாய் கண்ணா உயிரின் அமுதாய் பொழிவாய் கண்ணா கருவாய் என்னுள் வளர்வாய் கண்ணா கருவாய் என்னுள் வளர்வாய் கண்ணா கமல திருவோ நினைவாய் கண்ணா கமல திருவோ நினைவாய் கண்ணா வருவாய் 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 கண்ணா வருவாய் 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 கண்ணா இணைவாய் என ஆவியிலே கண்ணா இதயத்தினிலே அமர்வாய் கண்ணா இணைவாய் எனது ஆவியிலே கண்ணா இதயத்தினிலே அமர்வாய் கண்ணா கணைவாய் அசுரர் தலைகள் சிதற கணைவாய் அசுரர் தலைகள் சிதற கடையூழியிலே படையோடெழுவாய் கடையூழியிலே படையோடெழுவாய் வருவாய் 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 கண்ணா வருவாய் 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 கண்ணா எழுவாய் கடல் மீதினிலே கண்ணா கண்ணா எழுவாய் கடல் மீதினிலே கண்ணா எழுமோர் இரவி கிணையாமுலமீ எழுவாய் கடல் மீதினிலே எழுமோர் இரவி கிணையாமுலமீதினிலே தொழுவேன் சிவனா நினையே கண்ணா தொழுவேன் சிவனா நினையே கண்ணா துணையே அமர தொழும்பானவனே துணையே அமர தொழும்பானவனே வருவாய் 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 கண்ணா வருவாய் 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 கண்ணா வருவாய் 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 கண்ணா வருவாய் 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 கண்ணா
சந்திரன் ஒளியில் அவளை கண்டேன் சரணமென்று புகுந்து கொண்டேன் சந்திரன் ஒளியில் அவளை கண்டேன் சரணமென்று புகுந்து கொண்டேன் சந்திரன் ஒளியில் அவளை கண்டேன் சரணமென்று புகுந்து கொண்டேன் இந்திரியங்களை வெல்ந்துவிட்டேன் இந்திரியங்களை வெல்ந்துவிட்டேன் எனதல் ஆசையை கொன்றுவிட்டேன் இந்திரியங்களை வெல்ந்துவிட்டேன் எனதன் ஆசையை கொன்றுவிட்டேன் சந்திரன் ஒளியில் அவளை கண்டேன் சரணமென்று புகுந்து கொண்டேன் பயனெண்ணாமல் உழைக்க சொன்னார் பக்தி செய்து பிழைக்க சொன்னார் பயனெண்ணாமல் உழைக்க சொன்னார் பக்தி செய்து பிழைக்க சொன்னார் துயரில்லாதனை செய்துவிட்டாள் துன்பம் என்பதை கொய்து விட்டாள் துயரில்லாதனை செய்துவிட்டாள் துன்பம் என்பதை கொய்து விட்டாள் சந்திரன் ஒளியில் அவளை கண்டேன் சரணமென்று புகுந்து கொண்டேன் மீன்கள் செய்யும் ஒளியை செய்தார் வீசி நிற்கும் வழியை செய்தார் மீன்கள் செய்யும் ஒளியை செய்தார் வீசி நிற்கும் வழியை செய்தார் வான்கணுள்ள வெளியை செய்தார் வாழி நெஞ்சில் களியை செய்தாள் வான்கணுள்ள வெளியை செய்தாள் வாழி நெஞ்சில் களியை செய்தாள் சந்திரன் ஒளியில் அவளை கண்டேன் சரணமென்று புகுந்து கொண்டேன் இந்திரியங்களை வெல்ந்துவிட்டேன் எனதல் ஆசையை கொன்றுவிட்டேன் சந்திரன் ஒளியில் அவளை கண்டேன் சரணமெல்லாம்